மதுரை உசிலம்பட்டி போலீஸ் கான்ஸ்டபிளான 40 வயது முத்துக்குமார் இன்று மதியம் முத்தையன்பட்டி டாஸ்மாக் கடையில் மது அருந்த சென்றுள்ளார். அப்போது கஞ்சா வழக்கில் சிறை சென்று ஜாமீனில் வந்த பொன்வண்டி என்பவர் நண்பர்களுடன் அங்கு மது குடித்துக் கொண்டிருந்துள்ளார். அவருக்கு முத்துக்குமார் அறிவுரை வழங்கியதாக கூறப்படுகிறது. அப்போது பொன்வண்டுவுடன் வந்த நண்பர்கள் முத்துக்குமாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். அங்கிருந்து வெளியேறிய முத்துக்குமார் கள்ளப்பட்டியை சேர்ந்த ராஜாராம் என்பவருடன் அருகில் உள்ள தோட்டத்திற்கு சென்றுள்ளார். பின்தொடர்ந்து வந்த பொன்வண்டு கும்பல் கான்ஸ்டபிள் முத்துக்குமாரை கல்லால் தாக்கி கொலை செய்துள்ளது. இந்த சம்பவத்திற்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கடும் கண்டனத்தை பதிவு செய்துள்ளார். தமிழகமெங்கும் மதுவாலும் போதைப் பொருட்களாலும் குற்ற செயல்கள் பல மடங்கு அதிகரித்துவிட்ட போதும் முதல்வர் தூங்கிக் கொண்டிருப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். குற்றங்களை தடுக்க முடியாமல் போலீசாரின் கைகள் கட்டப்பட்டு இன்று அவர்களுக்கே பாதுகாப்பில்லாத சூழலில் கொண்டு நிறுத்தியிருக்கிறது. உண்மையில் சட்டம் ஒழுங்கு குறித்து முதல்வர் ஸ்டாலினுக்கு அக்கறை இருந்திருக்குமேயானால் மது விற்பனையை முறைப்படுத்தி இருக்க வேண்டும். போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்தி இருக்க வேண்டும். ஆனால் தனது கட்சியினரின் வருமானம் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக எதையும் கண்டுகொள்ளாமல் இருப்பதன் விளைவு குற்ற செயல்களும் உயிர் பலிகளும் பெருகி வருகிறது. இனியாவது தனது கட்சியினரின் நலனை விட்டுவிட்டு வாக்களித்த தமிழக மக்களின் நலன் குறித்து முதல்வர் சிந்திப்பாரா என்றும் அண்ணாமலை கேட்டுள்ளார்.